சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஜூன் 27ஆம் தேதி சாமி தரிசனத்திற்கு வந்தபோது காரில் இருந்த நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா அளித்த புகார் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பத்திரகாளி அம்மன் கோவில்ல சுவாமி தரிசனத்துக்கு வந்த போது காரில் இருந்த நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா அளித்த புகாரின் பேரில் சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு, அதாவது மதுரை திருமங்கலம் ஜேபி கார்டன் பகுதியை சேர்ந்த நிகிதா வந்திருந்தார். அவர் சுவாமி தரிசனத்துக்கு வந்திருந்த போது அவர் காரில் வைத்திருந்த நகை காணாமல் போனது தொடர்பாக அவர் புகார் அளித்த நிலையில தனிப்படை காவலர்கள் கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது போலீசார் தாக்குதலில் அஜித்குமார் உயிரிழந்தார். இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு 5 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து தற்போது மதுரை மத்திய சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கானது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறார்கள். நேற்று முன்தினம் நிகிதா நகை காணாமல் போனது தொடர்பாக அளித்த புகாரின் கீழே சிபிஐ போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிபிஐ தரப்பில் நகை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நகை எடுத்த நபர்கள் குறித்தும், அதாவது அன்னோன் நபர் என குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே கடந்த ஜூன் 28ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பாக திருப்பணம் காவல்துறையினர் நிகிதா அளித்த புகாரின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது சிபிஐ காவல்துறை சார்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.